தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்கான முதல் பரப்புரையில் ஈடுபட்ட பிரதமர் நரேந்திர மோடி. என்டிஏ கூட்டணி வெல்லும் கூட்டணி, என்டிஏ கூட்டணி. பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. மதுராந்தகத்தில் நடந்த கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் அணிவகுப்பு. பிரதமருக்கு பச்சை நிற சால்வை, ஏலக்காய் மாலை அணிவித்து வரவேற்ற எடப்பாடி பழனிசாமி. திருப்பரங்குன்றம் முருகன் படத்தை எடப்பாடி பழனிசாமி, டிடிவி தினகரன், அன்புமணி, ஜி.கே. வாசன் இணைந்து வழங்கினர். தமிழ்நாட்டில் இரட்டை எஞ்சின் ஆட்சி அமையும் என்று பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை. திமுக ஆட்சிக்கு இறங்குமுகம் தொடங்கிவிட்டதாக பேச்சு. ஊழல், கும்பல்வாதம், குற்றம் என சிஎம்சி ஆட்சியாக திமுக ஆட்சி இருக்கிறது என்று பிரதமர் விமர்சனம். தமிழ்நாட்டின் வளர்ச்சி தற்போது பின்னோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும் குற்றச்சாட்டு. திருப்பரங்குன்றம் விவகாரம் குறித்து முதல் முறையாக பேசிய பிரதமர் நரேந்திர மோடி. திமுக வாக்கு வங்கி அரசியல் செய்வதாக விமர்சனம். लेकिन डीएमके और इनके साथियों ने वोट बैंक को खुश करने के लिए कोई तक को नहीं छोड़ा, कोर्ट को भी उन्होंने बदनाम किया. தமிழ்நாட்டின் வளர்ச்சி மனிதன் எம்ஜிஆர் என்று புகழ்ந்த பிரதமர் நரேந்திர மோடி குற்றங்களை கட்டுப்படுத்துவதில் ஜெயலலிதா சிறப்பாக செயல்பட்டார் என்றும் புகழார். तमिलनाडु में क्राइम और माफिया राज का सबसे बुरा असर हमारी माताओं, बहनों और बेटियों पर हो रहा है. सेल्वी जयललिता जी ने क्राइम को कंट्रोल करने पर बहुत शानदार काम किया था. தமிழ்நாட்டில் 210 இடங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்லும் என்று எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை. இந்த தேர்தல்தான் திமுகவுக்கு இறுதி தேர்தல் என்றும் சூளுரை. இந்த தேர்தல் தான் திமுகவுக்கு இறுதி தேர்தல். நம்முடைய கூட்டணி இந்த தேர்தலிலே 210 இடங்களிலே வெல்லும். 9 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரே மேடையில் சந்தித்துக் கொண்ட எடப்பாடி பழனிசாமி, டிடிவி தினகரன். சகோதரர் டிடிவி தினகரன் என்று வரவேற்ற எடப்பாடி பழனிசாமி. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர் திரு டிடிவி தினகரன் அவர்களே, உரியவர்களோடு உரிய நேரத்தில் இணைந்ததால் வெற்றி கிடைக்கும் என்று திருக்குறளை மேற்கோள் காட்டி எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரனுடன் இணைந்ததை மறைமுகமாக குறிப்பிட்டு பேச்சு. நாளம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தார் செய்யின். உரிய காலத்தையும் இடத்தையும் தேர்ந்தெடுத்து செயல்பட்டால் உலகத்தையே கையில் அடக்கலாம் என்பது இதனுடைய பொருள். மதிப்பிற்குரிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி என்று அழைத்த டிடிவி தினகரன் தனது பேச்சின் போது எடப்பாடி பழனிசாமி பெயரை 3 முறை குறிப்பிட்டார். தேசிய ஜனநாயக கூட்டணியை தலைமையேற்றிருக்கின்ற மதிப்பிற்குரிய எடப்பாடி கே. பழனிசாமி அண்ணன் அவர்களை முழுமனதோடு ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறோம். நாங்கள் எல்லாம் அம்மாவின் தொண்டர்கள் என்பதை எதிரிகள் மறந்துவிட்டார்கள். எடப்பாடி பழனிசாமியை முழு மனதுடன் ஏற்றுக்கொண்டு கூட்டணிக்கு வந்திருப்பதாக டிடிவி தினகரன் பேச்சு. எந்த தயக்கமும் அழுத்தமும் இன்றி இணைந்திருப்பதாக விளக்கம். இந்த மக்கள் முழுமனதோடு தமிழ்நாட்டிலே எடப்பாடி கே. பழனிசாமி அண்ணன் அவர்களை முழுமனதோடு ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறோம். எந்த ஒரு மனமாச்சரியமும் இன்றி, எந்த ஒரு தயக்கமும் இன்றி, எந்த ஒரு அழுத்தமும் இன்றி
அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த கூட்டணியிலே எங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்றோம். மேடையில் இந்தியில் முழக்கமிட்ட நைனா நாகேந்திரன். हर हर मोदी, हमारा मोदी, हमेशा मोदी. பகை இருந்தாலும் பங்காளிகளாக எடப்பாடி பழனிசாமி, டிடிவி தினகரன் இணைந்திருப்பதாக பேச்சு. இருந்தாலும் நாங்கள் பகையல்ல பங்காளிகள் என்று சொல்லுகின்ற அண்ணன் டிடிவி தினகரன் உள்ளிட்ட அனைவரையும் வருக 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 என வரவேற்று அனைவரும் ஒன்றுபடுவோம், கூடுவோம், வெல்வோம். திமுக ஆட்சியின் முடிவுக்கு இந்த பொதுக்கூட்டம் ஒரு தொடக்கம் என்று பாமக தலைவர் அன்புமணி உரை. 13% வாக்குறுதிகளை மட்டுமே திமுக நிறைவேற்றியிருப்பதாக குற்றச்சாட்டு. திமுக தமிழக மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்தது எவ்வளோ? 505 வாக்குறுதிகள் கொடுத்தீர்களே, அதில் வெறும் 66 வாக்குறுதிகளை தான் முழுமையாக நிறைவேற்றிருக்கிறீர்கள். எண்ணிக்கையில் பார்த்தால், விழுக்காட்டில் பார்த்தால் வெறும் 13 விழுக்காடு. பிரதமர் அவரது அம்மாவுடன் இருக்கும் படத்தை காண்பித்து சிறுமி படத்தை பெற்றுக் கொள்வதாக கூறிய பிரதமர். मेरी मां का चित्र बना करके लाए हैं. मैं आपके इस प्यार के लिए आपका बहुत आभारी हूं. मैं मेरे एसपीजी के साथियों से कहता हूं कि आपसे वो कलेक्ट कर लें और ये बिटिया अपना अगर नाम पता लिख देगी तो मैं जरूर आपको चिट्ठी लिखूंगा. தேர்தல் சீசன் வந்தால் மட்டும் தமிழ்நாட்டிற்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கடி வருவார் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். கல்வி நிதி எப்போது வரும், எய்ம்ஸ் என்னாச்சு என்பன உள்ளிட்ட 11 கேள்விகளை பிரதமருக்கு எழுப்பியுள்ள முதலமைச்சர். மக்கள் குரலை மதிக்காமல் மத்திய அரசு புதிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை நிறைவேற்றியிருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மகாத்மா காந்தி பெயரும் பழைய நிதி பங்கீடு முறையும் தொடர வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தி பேரவையில் தீர்மானம் கொண்டு வந்தார். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டம் 2005 விதிமுறைகளின்படியே மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்பட வேண்டும் என்ற வகையில் மேற்படி தீர்மானத்தை இந்த சட்டப்பேரவையில் நிறைவேற்றி தர வேண்டும் என்று அனைத்து உறுப்பினர்களையும் தங்கள் வாயிலாக கேட்டு அமைகிறேன். சட்டப்பேரவையில் ஊரக வேலை தொடர்பான சிறப்பு தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றும். தீர்மானம் குறித்து பிரதமரிடம் எடப்பாடி பழனிசாமி இன்று எடுத்துரைப்பார் என்று நம்புவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை மாவட்டங்களிலும் இன்று கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ஜனநாயகன் படத்தின் தணிக்கை சான்றிதழ் தொடர்பான வழக்கு வரும் 27ஆம் தேதி தீர்ப்பளிக்கிறது உயர்நீதிமன்றம். தமிழ்நாடு முழுவதும் ரீரிலீஸ் ஆனது அஜித் நடித்த மங்காத்தா திரைப்படம். உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்த ரசிகர்கள். காலையில் சவரனுக்கு 3600 ரூபாய் உயர்ந்த தங்கத்தின் விலை மாலையில் 800 ரூபாய் சரிவு. ஒரு சவரன் தங்கத்தின் விலை 1,17,000 தாண்டியது. உதகை மற்றும் கொடைக்கானலில் மீண்டும் உறைபனி. கடும் குளிரால் தவித்து வரும் மக்கள். கறிக்கோழி பண்ணை விவசாயிகளின் போராட்டத்தால் கிடுகிடுவென உயர்ந்த கறிக்கோழி விலை. 1 கிலோ கோழிக்கறி 400 ரூபாய்க்கு விற்பனையாவதால் மக்கள் அதிர்ச்சி. கறிக்கோழி வளர்ப்பவர்கள் சங்கங்களுடன் அரசு பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் விளக்கம். விவசாயிகளின் பிரச்சினைகளை களைய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதில். சென்னையில் குடியரசு தின விழாவிற்கான ஏற்பாடுகள் தீவிரம். காமராஜர் சாலையில் நடைபெற்ற இறுதிக்கட்ட ஒத்திகை.
இமாச்சல பிரதேசத்தில் கடும் பனிப்பொழிவால் வாகனங்கள் சூழ்ந்த பனிக்கட்டிகள். ஜம்மு காஷ்மீரிலும் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. தேர்தல் நெருங்கிவிட்டதால் இன்னும் 10 முறை பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாடு வருவார் என்று சட்டப்பேரவையில் துணை முதலமைச்சர் உதயநிதி பேச்சு. எய்ம்ஸ் எப்போது திறக்கப்படும் என்று பிரதமரிடம் எடப்பாடி பழனிசாமி கேட்பாரா என்றும் கேள்வி. என்டிஏ கூட்டத்தில் மாம்பழம் சின்னத்தை பயன்படுத்தியது சட்டவிரோதம் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கண்டனம். அதிகார பலத்தை பயன்படுத்தி சின்னத்தை பறிக்க முயற்சி என்றும் காட்டு. மாம்பழம் சின்னத்தை தேர்தல் ஆணையம் தங்களுக்கு வழங்கியுள்ளதாக அன்புமணி விளக்கம். ராமதாஸை சிலர் தவறாக வழிநடத்துவதாகவும் குற்றச்சாட்டு. தேர்தல் ஆணையம் எங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்கிறது, எங்களுக்கு மாம்பழம் சின்னம் கொடுத்திருக்கிறது, முறையான முறையிலே கொடுத்திருக்கிறது. ஐயாவிடம் பொய்யான தகவலை சொல்லி ஐயாவை தவறான முறையிலே வழிநடத்தி கொண்டிருக்கின்ற அதிமுக தலைமை இரட்டை இலை சின்னம் தொடர்பான மனுக்கள் பரிசீலனையில் உள்ளன. புகழேந்தி தொடர்ந்த வழக்கில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் பதில். தேசிய ஜனநாயக கூட்டணியிடமிருந்து அழைப்பு வந்ததா என்ற கேள்விக்கு பதிலளிக்காத ஓ பன்னீர்செல்வம். கூட்டணி தொடர்பாக தை மாதத்திற்குள் உரிய பதிலளிப்பதாகவும் பேச்சு. சொன்னீங்க தை மாசம் பிறந்தா வழி பிறக்கும், தை முடிவதற்குள் உரிய பதில் அளிக்கப்படுவான். 3 மாவட்ட செயலாளர்களுடன் திமுகவில் இணைந்த அமமுக துணை பொதுச் செயலாளர் மாணிக்கராஜா. அதிமுகவுடன் கூட்டணி வேண்டாம் என்ற போதும் டிடிவி தினகரன் கேட்கவில்லை என்றும் பேட்டி. கூட்டணி குறித்து இதுவரை முடிவெடுக்கவில்லை என்று புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி விளக்கம். தங்களை யாரும் அழைக்கவில்லை என்றும் பேட்டி.